வெட்னஸ்டே மார்னிங் நைட்டு தூங்குறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால காலையிலேயே கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சிருந்தேன். எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு சமையல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சமையலுமே ரொம்ப சிம்பிள் தான். சாப்பாடு வச்சுட்டு உப்பு பருப்பு மட்டும் கடைஞ்சிக்கலான்னு பிளான் பண்ணி செஞ்சுட்டு இருந்தேன். சாப்பாட்டுக்கு அரிசியை போட்டு விட்டுட்டு பருப்பு வேக வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதாவது பொரியல் வேணும்னு கேட்டாங்க. வீட்டில் காய் எதுவுமே இல்லை. பொட்டேட்டோ மட்டும்தான் இருந்துச்சு. சரி அவங்களே க்ளீன் பண்ணி கட் பண்ணியும் கொடுத்துட்டாங்க பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு. குழம்பையும் தாளித்து விட்டுட்டு ஃப்ரைக்குமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரை ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெய் ஊற்றி பொட்டேட்டோ போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட உப்பும் போட்டு மூடி வச்சிடணும். நல்லா வெந்ததுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் போட்டு பரட்டி எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். குழம்புமே ரெடி ஆயிருச்சு. ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருந்து எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. நைட்டு தூங்குறது கொஞ்சம் லேட் ஆனதுனால வெளியில் ஸ்டிச் பண்ண இடத்த க்ளீன் பண்ணவே இல்லை. காலையில் எழுந்து தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டி டெய்லர் அவங்க அப்பாவுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு அளவெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேர்த்தையும் அனுப்பிச்சி விட்டுட்டு செடிகளுக்குமே தண்ணி ஊற்றி விட்டாச்சு. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.